Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வீட்லயே குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்க நம்மகிட்ட எப்போதுமே ஐஸ்கிரீம் இல்லாட்டி குல்ஃபி கேட்டுட்டே இருப்பாங்க. நம்மளே வீட்டில் பால், பாதாம், குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ஹாப்பி, நமக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்டோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக அந்த ரெசிபியை பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சூடு பண்ணிடலாம். பால் நல்லா கொதிச்சதும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறமா 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கை விடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. பால் பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண ஆல்மண்ட்ஸ், அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா திக்காயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ பால் நல்லா ஆறியாச்சு. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மோல்டில் ஊற்றிடுங்க. ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாட்டி குல்ஃபி மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுருங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 8 hours இல்லாட்டி ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அதை டிமோல்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. ஆல்சோவே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.